சார் ஹீரோக்கு பில்டப் பண்ற மாதிரி ஒரு சம மாஸ் சாங் வேணும் சார். சிச்சுவேஷன் சொல்லவா? சிச்சுவேஷன்லாம் வேணாம், ஹீரோ பேரை மட்டும் சொல்லுங்க. ஓ ஹீரோ பேரை சொன்னாலே போட்டுருவீங்களா? சரி ஹீரோ பேர் சிங்கம் போடுங்க. போட்டாச்சு கேளுங்க. என்ன போட்டாரு? சரி ஹீரோ பேரு சிங்கம் கொஞ்சம் மாசா இருக்கு, ஓகே. இப்போ ஹீரோ பேரு புஷ்பா போடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானே, அங்க கேளுங்க. என்ன இருந்தாலும் எந்த பேரை சொன்னாலும் போட்டுறாரு. ஏதாச்சும் டஃப்பான பேர் கொடுக்கணும். ஹீரோ பேரு கங்குவா போடுங்க. இருக்கிறதுலே இதான் ஈஸி. இப்ப கேளுங்க. அடடா இவர மியூசிக் டைரக்டரா போட்டா லிரிசிஸ்ட் செலவே இல்ல போல இருக்கே. ஹீரோ பேரை வச்சு சாங் போட்டு பிஜிஎம் போட்டு மாஸ் காட்டுறாரு. சார் நம்ம படத்துக்கு ஒரு தீம் சாங் போடணும். ஸ்டோரி என்னன்னா? ஸ்டோரிலாம் வேணாம் சார், படம் பேர் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. படத்தோட பேரு நட்பே துணை போடுங்க. என்ன உடனே போட்டாரு? படத்தோட பேரு கதகளி. இப்ப போடுங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். இப்ப கேளுங்க. இப்ப மாட்டுங்க பாருங்க. படத்தோட பேரு ஆம்பளை போடுங்க. சார் இதுதான் சார் செம வைபே. இப்ப பாருங்க. சரி சார் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். பாய். அட இருங்க பாய், நானே டைரக்ட் பண்றேன். என்னோட பயோபிக் ஒரு பிஜிஎம் போட்டிருக்கேன், அதை கேட்டுட்டு போங்க பாய். ஆமா அந்த படத்தோட பேர் என்ன? சார் படத்துக்கு பிஜிஎம் போடணும். என்ன மாதிரி ஸ்டோரி? சார் அதெல்லாம் விடுங்க, படம் பேர் என்ன? படத்தோட பேரு வேலையில்லா பட்டதாரி. அவ்வளவுதானே, போட்டேன் கேளுங்க. சார் சார் நம்ம தளபதியோட படம் பேரு லியோன்னு வச்சிருக்கோம். எப்படியாச்சும் மாசா ஒரு பாட்டு எப்போ ரெடி சார்? சார் அப்படியே இந்தியன் 2 அதுக்கு ஒரு பாட்டு. சார் கம்பேக் இந்தியன் ஆல்ரெடி ஒரு சாங் போட்டு அனுப்பிட்டேன், அதை கேட்டுக்கோங்க. பிஜிஎம்க்கு அந்த இந்தியன் தாத்தாவோட பேர் என்ன சொன்னீங்க? தாத்தா பேர் ரொம்ப ஓல்டான பேராச்சு சார், சேனாபதி. பாட்டு ரெடி சார், கேளுங்க.